உலக வரலாற்றில் ஜூலை 21ஆம் தேதி நடைபெற்ற சுவாரஸ்ய நிகழ்வுகளில் ஒன்றை குறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜூலை 21 குசுக் கைனார்கா ஒப்பந்தம். குசுக் கைனார்கா ஒப்பந்தம் என்பது 1774ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி ஒட்டமன் பேரரசுக்கும் ரஷ்ய பேரரசுக்கும் இடையே கையெழுத்தான ஒரு முக்கியமான அமைதி ஒப்பந்தமாகும். இது 1768 1774 ரஷ்யோ துர்கிஷ் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. 18ஆம் நூற்றாண்டில் கருங்கடல் மற்றும் பால்கன் பகுதிகளுக்குள் தனது எல்லைகளை விரிவுபடுத்த ரஷ்யா விரும்பியது. அதே சமயத்தில் ஒட்டமன் பேரரசு தனது மேலாதிக்கத்தையும் வலிமையையும் பாதுகாக்க விரும்பியது. ஒட்டமன் பேரரசின் பலவீனங்களை பயன்படுத்தி கிரீக் கிளர்ச்சி போன்ற நிகழ்வுகளை ரஷ்யா தூண்டியது. இந்த சூழலில் போலண்டில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டது. ரஷ்யா அதில் தலையிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒட்டமன்கள் ரஷ்யா மீது போரை அறிவித்தனர். ரஷ்யாவும் ஒட்டமன் பேரரசும் 12 ஆண்டுகளாக தொடர்ந்து பல போர்களில் ஈடுபட்டன. ரஷ்ய படைகள் கருங்கடல் மற்றும் டான்யூப் நதி பகுதிகளில் பல வெற்றிகளை பெற்றன. 1770இல் பேட்டில் ஆஃப் செஸ்மியில் ரஷ்ய கடற்படை ஒட்டமன் கடற்படையை தோற்கடித்து கடல் பரப்பில் தனது சக்தியை நிலைநாட்டியது. ரஷ்ய ஒட்டமன் போரின் திசையை மாற்றிய முக்கிய போராக இது அறியப்படுகிறது. இதையடுத்து 1774ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி ஒட்டமன் பேரரசுக்கும் ரஷ்ய பேரரசுக்கும் இடையே குசுக் கைனர்கா உடன்பாடு கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கிரீமியா சுதந்திரம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் அது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் சென்றது. ரஷ்யாவுக்கு கருங்கடல் மற்றும் மெடிட்டரேனியன் கடற்பகுதிகளில் கப்பல் செல்வதற்கான உரிமை வழங்கப்பட்டது. இஸ்லாமிய ஹஜ்ஜுகள் மற்றும் மக்கா மதினா ஆகிய இடங்களுக்கான ஒட்டமன் சுல்தானின் மத பண்பாட்டு தலைவர் நிலை அங்கீகரிக்கப்பட்டது. ஒட்டமன் பேரரசில் உள்ள கிறிஸ்தவர்களை பாதுகாத்து பராமரிக்கும் உரிமையை ரஷ்யா பெற்றது. கிறிஸ்தவர்களின் உரிமைக்காக பின்பு நிகழ்ந்த யுத்தங்களுக்கு இது முன்னோடியானது. மொத்தத்தில் குசுக் கைனர்கா ஒட்டமன் பேரரசின் சரிவையும் ரஷ்யாவின் ஏற்றத்தையும் வரலாற்றின் பக்கங்களில் பதிவு செய்தது.